ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரவையை பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஒரு டின்னர் ரெசிபியாக கூட செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பாதி தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 கேரட் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சின்ன ஜீரக பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக தண்ணி, நல்ல சூடான தண்ணி, 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதனால் 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். தண்ணி எடுத்தோன்னே நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை கலந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சரியாக 1லேருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரவையை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊற வச்சா தான் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைனா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து பயன்படுத்துங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்துட்டு மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரவை நல்லா ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக நான் இன்றைக்கி குழிப்பணியாரக்கல்லில் தான் இதை ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை, இல்லைனா குழிப்பணியாரக்கல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சின்ன இட்லி தட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதாவது மினி இட்லி தட்டு, அது இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நார்மல் இட்லி தட்டிலே சின்ன சின்னதாக ஊற்றிங்க, ரொம்ப பெருசு பெருசாக ஊற்றக்கூடாது, சின்ன சின்னதாக. இப்போ அதாவது குழிப்பணியாரக்கல் சைஸுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த சைஸுக்கு ஊற்றிங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது இது. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் மேலே தெரித்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது வேகத்துக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து தான் ஒரு மிக்சி ஜாரில் 2 நல்ல பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததாக வேறு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதியும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் சின்ன ஜீரக பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவை குழி பணியாரம் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதில் அந்த தக்காளி சாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் கோட்டாகி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஒரு மைல்டான புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே கலந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.